அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிறிஸ்டோப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டிசம்பர் 3 and 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களான்னா எடுத்திருக்காங்க. 2015 அதே டிசம்பர் 3 அப்போவே அணுகத்தக்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அணுகத்தக்க இந்தியா அப்படிங்கிறது எந்த வருடம் அறிவித்த திட்டம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக அந்த திட்டம் யாருக்கானது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்துடைய நோக்கமே என்னென்னா, பேர்லேயே பாருங்கள், அணுகத்தக்க கட்டடங்கள், போக்குவரத்து முறைகள், தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு, தொழில்நுட்ப சூழல் அமைப்பு ஆகியவற்றை எல்லாவற்றையுமே மாற்றுத்திறனாளிகள் அணுகுவதற்கு ஏற்றபடி எல்லாத்தையுமே நம்ம அமைக்கணும். அதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. யாருக்கானது பார்த்துக்கோங்க. 2015 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். அதாவது இந்தியா பிரான்ஸ் கிட்ட 26 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் 3 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா, இந்திய கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி. இப்போ இந்திய கடற்படை தலைமை தளபதியாக யார் இருக்காங்க அப்படின்னா தினேஷ் கே திரிபாதி. அவர் இன்னும் என்ன சொல்லியிருப்பார்னா, அணுசக்தியில் இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் போர்க்கப்பல் 2036 to 37 கடற்படையில் இணைச்சிருவோம். அதே மாதிரி அணுசக்தியில் இயங்கக்கூடிய 2வது போர்க்கப்பல் 2038 39 கடற்படையில் இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ரஃபேல் விமானங்கள், அப்போ அந்த ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்லாம் இந்தியா எந்த நாட்டுக்கிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து. அதே மாதிரி இந்த இந்திய கடற்படை தலைமை தளபதி யாராக இருக்காங்க, விமானப்படை தலைமை தளபதி யாராக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், உத்பல் குமார் சிங். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை செயலராக பதவி வகிச்சிருந்தார். இவருடைய பணியை இன்னும் ஓராண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இவரை நியமனம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவருடைய பதவிக்காலம் முடிய போகிற டைமு இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய பதவியை இன்னும் 1 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்களவை செயலராக யார் இருக்காங்க அப்படின்னா உத்பல் குமார் சிங். அப்போ மக்களவை தலைவர் இப்போ யார் இருக்காங்கன்னா ஓம் பிர்லா. அப்போ மக்களவை தலைவர் வேறு போஸ்ட்டு, மக்களவை செயலர் வேறு போஸ்ட்டு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின்ஸை நல்லா நீங்கள் ரீட் பண்ணணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம மக்களவைன்னு பார்த்த உடனே தலைவர்னு பார்த்தோன்னே ஓம் பிர்லாவை போட்டிருக்கோம். இதெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ் தான். ஆனால் அந்த போஸ்ட் பாருங்கள், மக்களவையிலேயே தலைவர் தனியாக இருக்குது, செயலர் தனியாக இருக்குது. நம்ம முன்னாடியே படித்ததான். இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு கொஷினை தப்பாக ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியான கொஷினுமே நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ப்ரோபோ 3 விண்கலம். இது முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த விண்கலத்தை யார் அனுப்பிச்சிருக்காங்க, அதாவது எதற்காக அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு செய்வதற்காக எந்த நிறுவனம் அமைக்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது இந்த செயற்கைக்கோளை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் தான். ஆனால் எந்த நாட்டினுடைய ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்கன்னா நம்முடைய இந்தியாவுடைய ராக்கெட் மூலமாக தான். PSLV XL ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்த விண்கலம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ அந்த விண்கலத்தை ப்ரோபோ 3 விண்கலமை தயாரித்தது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாருங்கள், இஸ்ரோவின் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, வர்த்தக நடவடிக்கைகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுடைய செயற்கைக்கோளை ஓகேங்களா லான்ச் பண்ணி தருவாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ அவங்க கிட்ட சேட்டலைட், அதாவது ராக்கெட் அவங்க வச்சுருக்கிற சேட்டலைட்டை ஏவறக்கு தகுந்த ராக்கெட் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, மற்ற கண்ட்ரிஸில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க. இது ஒரு வணிக நோக்கத்தில் தான். புரிஞ்சுதுங்களா? நம்ம அதுக்காக என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் இந்த மாதிரி வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாம் வெளிநாட்டு செயற்கைக்கோளை ஏவக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய
அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய, அதுவுமே இஸ்ரோவுடைய தான், இஸ்ரோவுடைய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். ஓகே, அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இந்த இஸ்ரோ PSLV எக்ஸல் ராக்கெட் மூலமாக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடைய ப்ரோஃபோ 3 விண்கலத்தை வந்து ஏவி தராங்க. ஓகேங்களா. சரி, இந்த செயற்கைக்கோளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு செய்வதற்கானது. பாருங்கள், இன்னொன்று என்னென்னா இந்த இதில் 2 செயற்கைக்கோளை ஏவியிருக்காங்க, 2 இணை செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2 செயற்கைக்கோள்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட உள்ளன இந்த திட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா. அப்போ எப்படி இருக்குன்னா அதாவது இணையாக இருக்கும். நம்ம முன்னாடியே இந்த இது பார்த்துட்டோம், 2 செயற்கைக்கோள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு இடையில் 150 மீட்டர் தொலைவில் அருகருகே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்லெட்டர் கரோனோகிராஃப், அந்த 2 சேட்டலைட் பேர். ஓகேங்களா. அப்போ இந்த 2 செயற்கைக்கோள் இணைந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செயல்பட போகிறாங்க அங்கே. ஓகேங்களா. எவ்வளோ மீட்டர்னால் 150 மீட்டர் தொலைவில். அடுத்தது இன்னொரு இதில் முக்கியம், ஏன் வந்து 2 செயற்கைக்கோள் முக்கியம்னு பாருங்கள். உலகில் முதல் முறையாக ஒரு ஆய்வுக்கு 2 செயற்கைக்கோள்கள் ஒரே நேரத்தில் செலுத்தப்பட உள்ளன. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு செயற்கைக்கோளை வந்து தனித்தனியாக, இப்போ பார்த்திங்கன்னா சந்திராயன் 1 சந்திராயன் 2ல எல்லாமே நிலவை பற்றி ஆய்வு செய்வதற்கானது தான். ஆனால் நம்ம தனித்தனியாக தான் செப்பரேட்டாக தான் அனுப்பிச்சோம். இது வரைக்கும் எல்லா நாடுகளுமே சரி ஒவ்வொரு செயற்கைக்கோள்களை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செயற்கைக்கோள் தான் அனுப்புவாங்க. புரிஞ்சுதுங்களா. அது ஒரே நோக்கத்துக்காக 2 செயற்கைக்கோள், அது ஒரே டைமில் ஒரே நோக்கத்துக்காக தனித்தனியாக நம்ம அனுப்பிச்சிருக்கோம் செயற்கைக்கோளை. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே நோக்கத்துக்காக 2 செயற்கைக்கோளை அனுப்புறது உலகில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று இதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட் என்னென்னா தரையிலிருந்து பெறப்படும் கட்டளைகள் எதுவும் இல்லாமல் தானாகவே அங்கே போய் இயங்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்கள், கரோனல், அதாவது இதனுடைய நோக்கமே என்னது தாங்க, இதனுடைய ஆய்வுடைய நோக்கமே என்னது தான், சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு செய்ய. இப்போ கரோனல் வெளிப்பாடு, ஓகேங்களா, அந்த ஒளிவட்டம் அந்த கரோனல் இருக்குது பார்த்தீங்களா, கரோனல் வெளிப்பாடுனா என்ன சொல்லலாம்னா அந்த லைட் எமிஷன் அது எல்லாமே தான். சரிங்களா. அந்த ஹீட்டு, ஓகேங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரோனல் வெளிப்பாடு என்ன பண்ணும்னா செயற்கைக்கோள் அல்லது தகவல் தொடர்பு மற்றும் மின் விநியோக கட்டமைப்புகளை பாதிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆய்வு நம்ம அந்த சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு செய்வது ரொம்ப முக்கியம். அந்த சூரியனை சுற்றி அந்த ஒளிவட்டம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் அந்த கரோனல்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டு ஹீட்டு எல்லாமே நமக்கு எமிட் ஆகிட்டு இருக்கும். அந்த எமிஷன் என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள் இல்லை நம்மளுடைய அந்த கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு இது எல்லாத்தையுமே அந்த கரோனல் வெளிப்பாடு கண்டிப்பாக பாதிப்படைய வைக்குமாமா. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ செயற்கைக்கோளை லான்ச் பண்ணி அந்த கரோனல் வெளிப்பாடை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் நம்முடைய சேட்டலைட்ஸில் என்னென்னலாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்தி அங்கே போய் நம்ம பண்ண முடியும், அங்கே போய் நம்ம அனுப்ப முடியும், என்னென்ன தகுதியெல்லாம் நமக்கு வேணும், அங்கே போய் நம்ம ஸ்பேஸில் போய் நம்ம சூரியனையோ இல்லை எதையோ ஒன்று ரிசர்ச் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தகுதியெல்லாம் வந்து இன்னும் நம்ம இன்னைக்கு அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அப்போ பாருங்கள், அதுக்கு விநியோக அல்லது தகவல் தொடர்பு மற்றும் மின் விநியோக கட்டமைப்புகளே இது வந்து பாதிக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸை நம்மளால் இந்த சேட்டலைட் நமக்கு ஆய்வு செஞ்சு அனுப்புறதன் மூலமாக நம்ம இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 550 கிலோ எடை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இஸ்ரோவின் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் தான் வந்து இது இயக்க போகிறாங்க. இது எவ்வளோ பாருங்கள், புவியிலிருந்து 60,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி என்ன ஆய்வு பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா. 2 சேட்டலைட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க, 150 மீட்டர் தொலைவில் 2 இணையாக இருக்கும். ஓகேங்களா. பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. அதனுடைய வெயிட் எவ்வளோ அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஹெலன் கலர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சக்தி மசாலா நிறுவன தலைவர் PC துரைசாமி. சக்தி மசாலா நிறுவனத்துக்கு இந்த ஹெலன் கலர் விருது கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன இவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள், கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பை
வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சக்தி மசாலா நிறுவனம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்த ஒரு நிறுவனம். தொடர்ந்து 25 வருஷமாக வந்து இந்த சேவையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. அது போக ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் கூடவே இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெலன் கலர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. சக்தி மசாலா நிறுவன தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PC துரைசாமி. அடுத்து பாருங்கள், 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் எப்போ வந்து அமல்படுத்தினாங்கன்னா ஜூலை 1, 2024 முதல் என்னங்க அமலாயிருக்கு. இந்த திட்டத்தை பற்றி அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த திட்டத்தை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் வந்து சண்டிகர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து பாராட்டி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் இந்த நியூஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர். அப்போ அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களுடைய அந்த பேரை பார்த்துக்கோங்க. போன வருஷம்லாம் இதை அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் இருந்தாலும் ஒரு டைம் இங்கேயே பார்த்துக்கோங்க. இந்திய தண்டனை சட்டம் வந்து பழையது, இப்போ என்ன பெயர் மாற்றினாங்க, பாரதிய நியாய சம்ஹிதா. அடுத்தது குற்றவியல் நடைமுறை சட்டம் என்ன பெயர் மாற்றிருப்பாங்கன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. இந்திய சாட்சியங்கள் சட்டம் என்ன பெயர் மாற்றிருப்பாங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம். அப்போ பெயர் மட்டும்தான் மாற்றினாங்கன்னா இல்லை, அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை என்னென்ன தண்டனை வேறு என்ன நிறையா வந்து அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு தனியாக செப்ரேட்டாக கூட நம்ம ஏதாவது பார்க்கலாம். ஓகேங்களா, என்னென்ன சட்டம், ஏன்னா இதில் நிறைய இருக்குங்க இந்திய என்ன எதுக்கெல்லாம் வந்து என்னென்னலாம் தண்டனை கொடுக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் அதாவது யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் ஒவ்வொரு விசாரிக்கிறதுக்கு வந்து என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொன்றிலையும் அது நிறைய விஷயங்களையும் மாற்றிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நியூஸில் வரும்பொழுது கூட நான் டெலிகிராம் சேனலில் இந்த சட்டங்கள் பற்றி தனித்தனியாக ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் அந்த அப்டேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மன்மோகன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இப்போ நியமனம் பண்ணியிருப்பாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இப்போ முன்னாடி இவர் என்னவா இருந்தார்னா டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். இப்போ அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக என்ன பண்ணியிருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வரையறுக்கப்பட்ட மொத்த நீதிபதிகள் எவ்வளோ பேர் இருக்கணும்னா 34 நீதிபதிகள் இருக்கணும். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, இவரோட சேர்த்து இப்போ 33 பேர் இருக்காங்க. 1 வேக்கண்ட்டாகவே இருக்குது. புரிஞ்சுதுங்களா. இப்போ வந்து இவ்வளோ நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறது யாருன்னு, உச்சநீதிமன்றத்தில் இவ்வளோ நீதிபதிகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தான். இது நோட் பண்ணிக்கோங்க. பாராளுமன்றம் தான் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட் ஆக்ட் மூலமாக தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை யார் வந்து இது பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து முடிவு பண்ணுவார். புரிஞ்சுதுங்களா. அதில் வந்து அதுக்கு வந்து உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கைகளுக்கு பார்லிமெண்ட் ஆக்ட் இல்லை. புரிஞ்சுதுங்களா. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓய்வு வயது பார்த்திங்கன்னா நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதினா 65 வயது ஓய்வு பெறும் வயது. உயர்நீதிமன்றத்துக்கு பார்த்திங்கன்னா 62 வயது. ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து குளிர்கால கூட்டத்தொடர் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா. மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயுமே குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து நிறையா சட்டங்கள் மசோதாக்களில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா வங்கிகள் சட்ட திருத்த மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் முக்கியமானது பாருங்கள். இந்த சட்ட திருத்த மசோதாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வங்கி கணக்குக்கு இப்போ 4 நியமனதாரர்களை நாமினின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, 4 நியமனதாரர்களை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒருத்தர் தான் நாமினினா ஒருத்தர் தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம், 4 நியமனதாரர்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்கன்னா கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்கள் யாரை தவிர தலைவர் மற்றும் முழுநேர இயக்குனர் தவிர மற்றவருடைய பதவி காலத்தை 8 ஆண்டுகளிலிருந்து எவ்வளவோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 10 ஆண்டுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரை எத்தனை திருத்தங்கள் இந்த வங்கிகள் சட்டத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 19 திருத்தங்கள். நம்ம 2 மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். நம்ம மொத்தமாக 19 திருத்தங்கள் இதில் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் எப்போ கொண்டு வருவாங்கன்னா 2023.
2023 கொண்டு வந்தாங்க. இது கூட இஷ்யூ ஆச்சு. அதாவது என்னென்னா, இப்போ தலைமை தேர்தல் ஆணையர்கள், பிற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிற நம்ம பார்த்துருப்போம். எப்படி நியமிப்பாங்கன்னா, ஒரு 3 நபர் குழுவுடைய பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையர்களெல்லாம் நியமிப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 3 நபர் குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 3 நபர் குழுவில் யார் யார் முன்னாடி இருந்தாங்கன்னா, பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாடி இவங்க இருந்திருக்காங்க. இப்போ அந்த 2023 சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக ஒரு மத்திய அமைச்சரை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு மத்திய அமைச்சரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ அதை பற்றி விசாரிக்கிறதுக்கான ஒரு அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விசாரணையில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து விலகியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நியூஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 2023 சட்டப்படி பார்த்திங்கன்னா, அந்த யார் யார் முன்னாடி அந்த 3 நபர் குழுவில் முன்னாடி யார் இருந்தால் இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி உள்ளிட்ட கனிம பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா தடை. இப்போ பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து நிறைய நாடுகளுக்கெல்லாம் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புள்ள நாடுகளுக்கு வந்து 100% வரி விதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த கரன்சியை வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, டாலருக்கு மாற்றாக வேறொரு கரன்சி கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உலக அளவில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பு உள்ள நாடுகளுக்கு 100% வரி விதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சீனாக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வரியெல்லாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இறக்குமதி வரியெல்லாம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த டைமில் சீனாவும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று பண்ணுறாங்க. என்னன்னா, கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமோனி உள்ளிட்ட கனிம பொருள்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய சீனா என்ன பண்ணியிருக்காங்க, தடை விதிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா ஜென்ரலாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், காற்று மாசு. 2023 உலகில் மிக மோசமான காற்று மாசுபாடில் இந்தியா எந்த பிளேஸில் இருக்கோங்க? 3வது பிளேஸில். உலக அளவு நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் ஃபஸ்ட்டு லாகூர், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர். 2வது டெல்லி இருக்குன்னு பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது நகரங்களில் மட்டும் உலக அளவில் இருக்கக்கூடிய நகரங்களில் கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு லாகூர், அப்புறம் டெல்லி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதாவது கண்ட்ரி வைஸை கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அதில் 2023 உலகில் மிக மோசமான காற்று மாசுபாடு உள்ள நாடு பார்த்திங்கன்னா, அதாவது 3வது நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா. எந்த அமைப்பு வந்து இதை வெளியிட்டிருப்பாங்கன்னா, சுவிட்சர்லாந்தின் IQAR அமைப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மிக மோசமாக காற்று மாசும் நிலவும் உலகின் முதல் 50 நகரங்களில் இந்தியாவில் 42 நகரங்கள் இடம் பிடித்துள்ளது. இது எவ்வளோ ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் பார்த்திங்களா? மிக மோசமாக காற்று மாசும் நிலவும் உலகின் முதல் 50 நகரங்கள்னு இருக்கும் பார்த்திங்களா? அந்த 50 நகரங்களில் 42 நகரங்கள் இந்தியாவை சேர்ந்த நகரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், நிதி பகிர்வு. இப்போ நமக்கு தெரியும், இப்போ 16வது நிதி ஆணையம் இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய நிதி ஆணையம் பார்த்திங்கன்னா 16வது. அதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம், அரவிந்த் பனகரியான்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதனுடைய செயலர் யாராக இருப்பாங்கன்னா ரித்விக் பாண்டே அப்படின்ட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த நிதி பகிர்வை பற்றி இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள். மத்திய அரசு 2/3 பங்கு வரிகளை வசூலிக்கிறது. அதாவது விதிக்கிறாங்க, வசூலிக்கு 3 பங்குன்னா அதில் 2 பங்கை இவங்க வசூலிச்சுக்கிறாங்க, மத்திய அரசு வந்து வசூலிச்சுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கு செலவு எவ்வளோ தான் தேவைப்படுதுன்னா 1/3 பங்கு செலவினங்கள் தான் தேவைப்படும் அவங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ அவங்களுக்கு அதன் கீழ் என்னென்னலாம் வரும்னா, மத்திய அரசு கீழே பாதுகாப்பு, அயலுறவு, பேரிடர் நிவாரணம் முதலியன. இது எல்லாத்துக்கும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. இதுக்கு எவ்வளோதான் அவங்களுக்கு தேவைப்படும், 1/3 பங்கு தான் தேவைப்படும். ஆனால் அவங்க வசூலிக்கிறது எவ்வளோங்க, 2/3 பங்கு வசூலிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மாநிலங்களுக்கு வரி வருவாயில் 1/3 பங்கே கிடைக்கிறது. அதான் பாருங்கள், அதாங்க என்ன பண்ணுறாங்க, 2/3 பங்கை மத்திய அரசு வந்து எடுத்துக்குவாங்க பணத்தை, 1 பங்கு தான் மாநிலங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் மாநிலங்களுக்கு
எவ்வளோ செலவினங்கள் ஆகும்னா 2/3 2 பங்கு செலவினங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ மாநிலங்களுக்கு கீழே வர்றது பார்த்திங்கன்னா சுகாதாரம், கல்வி, சமூக நலம், உள்கட்டமைப்பு, வேளாண்மை, வட்டி முதலியன இது எல்லாமே வந்து மாநிலங்களுக்கு கீழே வரக்கூடிய செலவினங்கள். அப்போ ஆனால் அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 1/3 பங்கு தான் எடுக்கிறாங்க. ஆனால் செலவினங்கள் எவ்வளோ வருது? 2 பங்கு வருது. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து இன்னும் 1 பங்கு அவங்களுக்கு இன்னும் வந்து வேணும். 1 பங்கு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, ஆனால் இன்னும் 1 பங்கு வேணும். அப்போ இந்த கூடுதல் செலவினங்களை எதிர்கொள்ள மாநிலங்களிலிருந்து பெற்ற வரி வருவாயில் 1 பங்கை மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்குகிறது. அப்போ இந்த பங்கை தான் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இந்த கூடுதல் செலவினங்களை தான் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு 1 பங்கு தான் செலவாகுது, ஆனால் எவ்வளோ பங்கு எடுத்துக்கிறாங்க? 3/2 பங்கு எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ மீதி அந்த 1 பங்கை மாநிலங்களுக்கு வழங்குவது தான் இந்த நிதி பகிர்வு. இந்த வேலையை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலை தான் யார் பண்ணுவாங்க? நிதி ஆணையம் வந்து என்ன பண்ணுவாங்க? பரிந்துரை பண்ணுவாங்க, ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்குறது யார்? நிதி ஆணையம் தான். பாருங்கள், நிதி ஆணையம் வந்து அரசமைப்பு சட்டம் 280வது பிரிவில் வந்து சொல்லியிருப்பாங்க 5 வருடத்திற்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை வந்து குடியரசுத் தலைவர் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பிரிவு அரசமைப்பு சட்ட பிரிவு 280. ஓகேங்களா? 15வது நிதிக்குழுவுடைய காலம் பார்த்திங்கன்னா 2021 to 26 முடிய போகுது. புரிஞ்சுதுங்களா? 16வது நிதிக்குழு தான் 2026 31 வரைக்கும். ஆனால் இப்போவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ பங்கெல்லாம் கொடுக்கணும், என்னென்ன செலவினங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கள ஆய்வு மேற்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த பங்கை வந்து ஒதுக்குவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் கேரளா போயிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பேசியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிருக்கு. அதில் கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு 50% வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க. பாருங்கள், நிதி பகிர்வின் முதல் கட்டம் ஃபஸ்ட்டு நிதி பகிர்வோடைய ஃபஸ்ட்டு வேலை என்னதுன்னா வரி வருவாயில் எத்தனை சதவீதம் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். அதுக்கு பேர் என்னென்னா செங்குத்து பகிர்வு, வேர்ட்டிக்கல் டிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ எவ்வளோ இருக்குன்னா 41% வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போன நிதிக்குழுவில் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லா மாநிலங்களுக்கு வந்து 33% தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னதையே இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கோரிக்கையை வந்து வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து என்னங்க 33% தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதாவது கொடுத்துருக்காங்க 41%க்கு 33% தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடான ஒரு கருத்தை வந்து வச்சுருப்பாங்க. முரண்பாடுன்னு சொல்ல முடியாது, உண்மை அதுதான், கொடுத்தது அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்ததுங்க நிதி பகிர்வின் 2ஆம் கட்டம் அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று ஆணையம் வந்து என்ன பண்ணும்? பரிந்துரைக்கும். அதுக்கு பேர் கிடைக்கை பகிர்வு, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வரியிலிருந்து எத்தனை சதவீதம் மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும், அது செங்குத்து பகிர்வு. 41% வந்து கொடுத்துட்ருக்காங்க, 33% தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 41% இந்த 16வது நிதிக்குழு மூலமாக என்னது 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையம் வந்து பரிந்துரைக்கும். அது வந்து கிடைக்கை பகிர்வு. ஓகேங்களா? இந்த கிடைக்கை பகிர்வில் பார்த்திங்கன்னா 9வது நிதிக்குழு வந்து தமிழகத்துக்கு பரிந்துரைத்த 8% பங்கீடு அப்படிங்கிறது 15வது நிதிக்குழுவில் 4% வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? மொத்தமாக 100% இருக்குது அமௌண்ட்டு. அதில் 8% வந்து தமிழகத்துக்கு, 10% உத்தரப்பிரதேசுக்கு. அதாவது 10%ங்கிறத நான் ஒரு இதாக சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அந்த கிடைக்கை பகிர்வுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். அப்போ 100% அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்குது. அதில் 8% வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம், 4% வந்து இவங்களை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா வந்து இந்த ஹரிசாண்டல் டிவல்யூஷன். வேர்ட்டிக்கல் டிவல்யூஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வரி வருவாயில் எவ்வளோ பர்சன்டேஜ், இப்போ 100% வரி வருவாயினா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த 2 இதுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க.
9வது நிதிக்குழு வந்து நம்மளுக்கு இந்த கிடைக்கை பகிர்வுன்னா தமிழ்நாடுக்கு வந்து 8% கொடுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 15வது நிதிக்குழுவில் என்னதான் 4% தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னதுன்னா, இது எதை வச்சு பிரிப்பாங்கன்னா பாப்புலேஷனை வச்சு பிரிப்பாங்க. ஒரு 2-3 காரணிகள்லாம் இருக்குது. பாப்புலேஷன் வச்சு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் தடுக்கிறதுக்கு இவங்க என்னென்னலாம் ஸ்டெப் எடுத்தாங்க அதை வச்சு பிரிப்பாங்க. அது நிறைய காரணிகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2011க்கு பதிலாக மீண்டும் 1971 மக்கள் தொகையை கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை விட இந்த ஹரிசாண்டல் எவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட உத்தரப்பிரதேசுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் என்னதுன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ கடைசியாக ரீசெண்டாக 2011 பாப்புலேஷனை வச்சு தான் வந்து இந்த பெர்சன்டேஜை வந்து கொடுத்துட்ருக்காங்க, அமௌண்ட்டு வந்து நிதி பகிர்ந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்கே தென்னிந்தியா, அதாவது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பாப்புலேஷனை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து பாப்புலேஷன் இருக்கிற ஸ்டேட்டாக பார்த்து அந்த பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தும் பொழுது இப்போ இவங்க பாப்புலேஷன் குறைக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த மாநிலங்களை நீங்கள் கண்டு கொள்ளாமல் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வந்து முன் வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2011 சென்சஸை வைக்காமல் 1971 மக்கள் தொகை சென்சஸ் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கிடைக்கை பகிர்வை வந்து பெர்சன்டேஜ் வந்து பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடு அவங்களுடைய கோரிக்கையை வந்து இங்கே வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இது ஒரு ஜென்ரலாக ஒரு ஓரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிதி பகிர்வை பற்றியெல்லாம் வந்து நம்ம வந்து நியூஸில் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம புக்கை தாண்டி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஓவராலாவது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஏன் கேட்குறோம், எதுக்காக வந்து 4%ங்கிறாங்க 8%ங்கிறாங்க, ஏன் வந்து நமக்கு இந்த இதுக்காக நம்ம இவ்வளோ வந்து கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? 3 பங்கில் 2 பங்கு மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க, 1 பங்கு தான் மாநில அரசு எடுக்கிறாங்க. அப்போ ஆனால் நமக்கு செலவு 2 பங்கு ஆகுது. அப்படிங்கும் பொழுது அந்த கூடுதல் செலவினங்களுக்காக தான் இந்த நிதி பகிர்வே வந்து அளிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இன்னி போய் நம்ம ஸ்கூல் புக்கில் நிதி ஆணையத்தை பற்றி படித்து பாருங்கள். அதில் 2 பாயிண்ட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதிலேயே எக்ஸ்ட்ரா படிச்சிட்டிங்களா, நீங்கள் வெளி சோர்ஸை நீ தேடவே வேண்டியது கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய ஸ்கூல் புக்கு அதுதாங்க கான்செப்டை வந்து பேசிக் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை கான்செப்டை வச்சுக்கிட்டு அதை பேஸாக வச்சுட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா Group 1, Group 2, Group 4 ஈஸியாக ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். புரிஞ்சுதுங்களா? அது போக நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய இல்லாத ஏதாவது சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கும், அது புக்கில் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம வெளியில் வந்து ஏதாவது நெட்டில் போட்டாவே நமக்கு வந்துடும். புரிஞ்சுதுங்களா? நம்ம வந்து ரொம்ப நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் வச்சு நம்முடைய எக்ஸாமை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம், ஒரு 12 இம்பார்ட்டண்ட் நியூஸை பார்த்துட்டோம். டெய்லி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோடைய லிங்க் கொடுக்குறோம், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னன்னைக்கு நியூஸை அன்னன்னைக்கு வந்து பார்த்துருங்க. வீடியோ கொஞ்சம் லேட்டாக இதாகிட்டு இருக்கும், ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த நியூஸை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்துட்டே வாங்க. ஏன்னா ஆர்டராக போட்டுட்டு வரங்காட்டி நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். நம்ம வீடியோ போடும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் நீங்கள் டெய்லி வரக்கூடிய நியூஸை நம்ம டெய்லி அன்னன்னைக்கு போட்டுறோம். டெலிகிராமில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெகுலராக வந்து நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கும். அன்னன்னைக்கு நியூஸ் அன்னன்னைக்கே வந்துடும். அதனால் நீங்கள் அன்னைக்கே பார்த்து முடிச்சுருங்க. அதை ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுட்டு வீடியோ வரும்பொழுது நீங்கள் இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போதும். அக்டோபர் 1லேருந்து எக்ஸாம் வர வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.